ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். ஈஸியான ஸ்வீட் தான், ரெண்டு பொருள் தான் இதுக்கு தேவை. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் பர்ஃபெக்டாக வரணும்னா எந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு அதில் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா பட்டர் பேப்பரை இதில் வச்சுடுங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, நெய் மட்டும் தடவி ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரே ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடி கனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுள்ள துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான முறையில் செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தின தேங்காவும் கிடையாது, எலசான தேங்காய் பர்ஃபிக்கு எடுக்கவே கூடாது. மிதமாக இருக்க தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்ல ஜூஸியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காவோட கலர் மாறிடும். நம்ம இன்னைக்கு வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால 1-2 கருப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது துளி கூட கருப்பு இல்லாமல் தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கிட்டோம். எந்த கப்பில் நம்ம தேங்காவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம வெல்லத்தையும் அளந்து எடுக்கணும். நீங்கள் அழுத்தி அளந்து எடுத்தீங்கன்னா வெல்லத்தையும் அழுத்தி அளந்து எடுங்க. அப்படி இல்லைன்னா லூஸாக தான் அளந்தீங்க தேங்காய்னா வெல்லத்தையும் லூஸாகவே அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் 2 பங்கு அளவுள்ள தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 பங்கு அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் இதே தான். நீங்கள் இனிப்பு ரொம்ப கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 பங்குக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தில் மண்ணு தூசி எதுவுமே இருக்காது. அதனால டைரெக்டாக நான் சேர்த்துட்டேன். இது பாகு வெல்லம் தான். இதை சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடலாம். தேங்காயிலையும் ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெல்லம் சூட்டில் இந்த தேங்காவோட சேர்ந்து கொஞ்சம் இலகலாக மாறிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விடணும். மறந்து கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இதனோட பச்சை மணம் மாறணும், கரெக்டாக நமக்கு வேகணும். அதே சமயத்தில் அடி பிடிக்கக்கூடாது. கருகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடும், ஸ்மெல்லும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இலகலாக வந்துருச்சு. மிதமான தீயிலையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு இதை கிண்டிக்கிட்டே வரும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக மாறிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டி விடுங்க. இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் தேங்காவோட வாசனையே இதுக்கு போதும். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா நம்ம கலந்து விடலாம். ஏலக்காய் தூளே வீட்டில் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க. வெல்லமும் தேங்காவும் சேர்த்து இந்த பர்ஃபி நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். கமர்கட் போல ஒரு வாசனையில் வரும். கமர்கட்டுக்கும் இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். நல்லா கிண்டிக்கிட்டே வரும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதே போல் வெல்லம் நீங்கள் வாங்கும் பொழுது நல்ல சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இது போல் டைரெக்டாக நம்ம சேர்த்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு உருண்டு திரண்டு தண்ணியெல்லாம் இதில் குறைஞ்சிட்டு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். நீங்கள் இன்னும் நிறைய நேரம் இதை அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக மாறிடும். பர்ஃபி சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக இருக்காது. நல்லா ஜூஸியாக இருக்குன்னா இது போல் ஒரு பதம் வரணும். கடாய் பாருங்கள் அப்படியே பொங்கி அந்த சர்க்கரைன்னு நான் சொல்கிறது வெல்லத்தை தான். அப்படியே நல்லா பொங்கி வருது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ தடவி வச்சுருக்க ட்ரேயில் இது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி தட்டி விட்டுடுங்க. பெரிய ட்ரேவாக இருந்துச்சுன்னா இது போல் சப்போர்ட்டிவ்க்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இது போல் நல்லா அழுத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு ½ டே அளவுக்கு நல்லாவே ஆறட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு திரும்பவும் இது நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் இந்த பர்ஃபியை வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நான் நல்லா அழுத்தி விடுறேன். நல்லா இந்த பர்ஃபி டார்க் கலரில் இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம செலக்ட் பண்ண வெல்லம் தான். இது போல் பர்ஃபியோ இல்லை வெல்லம் சேர்த்த வேறு ஏதாவது ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல பழைய வெல்லமாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் கலரும் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா ஆறிடுச்சு இது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கட்டையை எடுத்தாச்சு. கட்டையை எடுத்துட்டு இந்த ஷீட்லேருந்து இந்த கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவில் பீஸ் போட்டுக்கலாம்.
பீஸ் போட்டதுக்கு அப்புறமும் நல்லாவே ஆறணும். ஆறின பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. கொஞ்சம் இலகலாக இருக்கும்பொழுது பீஸ் போட்டால் தான் கரெக்டாக ஈஸியாக நமக்கு பீஸ் போடுறதுக்கு வரும். இந்த தேங்காய் பர்ஃபி பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான அளவு இரும்பு சத்து இந்த வெள்ளத்துலேருந்தே நமக்கு கிடைச்சிடும். என்னால் சமையல் அறையில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்பவே கை கொடுக்குங்க. இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.